வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது தி அக்கௌண்டன்ட் 2 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. 2016 ரிலீஸ் ஆன அக்கௌண்டன்ட் படம் இருக்குல்ல, அதோட ஆக்சுவல் சீக்வல் தான் இந்த படம். பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். பார்ட் 1ல் இருக்கக்கூடிய கோர் கேரக்டர்ஸை தான் இந்த பார்ட் 2லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஸ்டோரி தான். இந்த பார்ட் 2ல் இவங்களோட மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் சால்வடார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் மிஷன். அந்த ஃபேமிலியில் ஒரு கணவன், மனைவி மற்றும் ஒரு பையன் இருப்பான். 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்கு. ஸோ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தீமில் தான் போகும். ஆக்சுவலாக இதை கண்டுபிடிக்கிற அந்த டாஸ்க்கை கொண்டு வர நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேமன் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து ஃபினான்ஷியல் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். இந்த மிஷனை இவர் டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கும் கொடுக்காம ஹவாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அசாசின் மூலமாக இதை நிறைவேற்றுறதுக்காக போகிறாரு. அந்த ஹவாய்ங்கிறவ வந்து இதை ஸ்டார்டிங்கில் ஏற்றுக்கல. இன்ஃபேக்ட் அந்த மீட்டிங்கின் போது நம்ம ரேமன் கிங் இருக்கார்ல, அவர் வந்து கொல்லப்படுறாரு. ஆனாலும் அவர் கையில் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்காரு, அதாவது மீட் த அக்கௌண்டன்ட் அப்படின்ற மாதிரி. அந்த அக்கௌண்டன்ட்டை வந்து அதுக்கப்புறம் அவரோட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மெடினா அப்படின்றவங்க வந்து அந்த அக்கௌண்டன்ட்டை போய் சந்திக்கிறாங்க. அந்த அக்கௌண்டன்ட் மெடினா அண்டு நம்ம அக்கௌண்டன்ட்டோட பிரதரான பிராக்ஸ்டன், இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான உண்மைகள் வெளியே வருது, அண்ட் இவங்களுக்கு பேரலாக ட்ராவல் ஆகக்கூடிய அந்த ஹவாய் அப்படின்ற பொண்ணு யார், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவாய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேரக்டருக்கான மிஸ்ட்ரி ரொம்பவே நீட்டாக பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த லேடி ரிலேட்டடான ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவரோட பிரதரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஜேர்னி, அந்த மிஷனில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் பார்ட் 1ல் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸோட கலந்து ஒரு விதமான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு விதமான ஆர்டிஸ்டிக் பர்சன் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதை மறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அண்டு நிறைய விஷயங்களை அவர் அனலைஸ் பண்ணுற விதம் அப்படின்றதே வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஃபிளிக் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி டூ மச் ஆஃப் கேரக்டர்ஸை லோட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் லாஜிக்கலாக இது கனெக்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கேப்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. பட் ஓவராலாக ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போர் அடிக்காத ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பிளட் ஷேட் அப்படின்றது இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.